ஹலோ விவோஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம இந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ஒரு ரியல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர்ஸ் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிருங்க. ஸோ அது இன்னைக்கு இதை பற்றி ஷேர் பண்ணோம் அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ கூகுள் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த கூகுள் ஃப்ளைட்ஸ்க்கு அப்படின்ட்டு. இந்த கூகுள் ஃப்ளைட்ஸுடைய இந்த ரீசெண்டான ஒரு அப்டேட் நிஜமாலுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நிறையா விஷயங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுள் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோரை யூஸ் பண்ணி நான் வேர்ல்டில் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னா அதுக்கு எப்படிலாம் நம்ம ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன். பெங்களூர்லேருந்து நான் எந்தெந்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக விஷுவல் பண்ண முடியுது. ஸோ இதை நம்ம விஷுவல் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது, ஒரு ஓவராலாக ஒரு நல்ல ஒரு விஷன் கிடைக்குது. இந்த ஏரியாவிலேருந்து நம்ம எங்கெங்கே போகலாம், எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொழம்பு போகிறதா இருந்தால் கூட அங்கேருந்து நம்ம டைரெக்டாக ஒரு ஃப்ளைட் பிடிச்சி எந்தெந்த ஃபீச்சர்ஸில் எந்தெந்த ரூட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,155 அந்த மாதிரி ஒரு கரண்ட் ஃப்ளைட் டிக்கெட்டோட லைவ் அப்படி. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக நீங்கள் கரண்ட் லொக்கேஷன்லேருந்து எங்கே வேணால் போகலாம். இப்போ நம்ம பெங்களூர்ல இருந்து நான் கோவாக்கு போறதா இருந்தாலும் ஒரு ஏரியா போகலாம், இங்க இருந்து நான் விசாகப்பட்டினம் போறதா இருந்தாலும் போகலாம், குளம். ஸோ இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர். நீங்க ஒரு ட்ரிப்பை பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டோக்கியோக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 62,000 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் சார்ஜஸ்லேயே போயிடலாம். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேர்ல்டு வைடா போகணும், ஒரு உலகம் ஃபுல்லா சுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்க நமக்கான ஒரு டோட்டலா இவ்வளவு காஸ்ட் ஆகும் ஃப்ளைட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு விசன் கிடைக்குது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெங்களூர்ல போஸ்டன் போகும் அப்படின்னா டோட்டலாகவே 1 lakh ஃப்ளைட் டிக்கெட் ஆகுது. சான் பிரான்சிஸ்கோ இவ்வளோ ஆகுது. ஸோ எப்படிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்குது, ஒரு நல்ல விசன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் சான் பிரான்சிஸ்கோ போகிறேன், கிளிக் பண்ணிட்டேன்னா சான் பிரான்சிஸ்கோவில் கோல்டன் கேட் பிரிட்ஜ் பார்க்கலாம். இப்போ போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நீங்கள் கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு போறீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக நமக்கு ஒரு ரிவ்யூஸ் கிடைக்கும். இதை பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இங்கே போயிட்டு இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சைட் சீன் கிடைக்குது. ஸோ ஓகே, இந்த திங்ஸ்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கேன். இப்போதான் ஒரு ரியலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கூகுள் ரீசெண்டாக லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல அப்டேட் நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது நம்ம ட்ரிப்பை பிளான் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் பெங்களூர்லேருந்து சான் பிரான்சிஸ்கோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நம்ம டெஸ்டினேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் சர்ச் பண்ண போகிறேன், ஃப்ளைட் சர்ச் பண்ண போகிறேன். சரி, எந்த டேட்டில் பண்ணி போக போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் செப்டம்பர் 22 டிபாச்சர் ஆகணும். ரிட்டர்ன் எப்போ வர போகிறேன்னு கேட்டு ஒரு அக்டோபர் வீக்கெண்டில் வச்சுக்கோம், 13 வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இப்போதான் ஒரு ரியலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசன்ட் டைமில் கூகுள் கொடுத்துருக்கூடிய அப்டேட்ஸ் இந்த ஃப்ளைட்ஸ் எப்படி நம்ம சீப்பாக புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது கூகுளோடைய ஃப்ரண்ட் எண்டில் கொடுத்துருக்கூடிய இந்த ட்ராக் ப்ரைஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸை டபுள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே தெரியுதில்ல, இதை கிளிக் பண்ணி கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மேலே வந்துச்சு. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் இமெயில் அப்டேட்ஸ் when the price changes your search dates you will get ட்ராவல் டிப்ஸ் பை த இமெயில். ஸோ இந்த ட்ராக்கிங் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டோம்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ள எப்பெல்லாம் ப்ரைஸஸ் உங்களுக்கு ரொம்ப லோவாக ஆகுதோ அந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 54 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஃப்ளைட்டுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 96,000 இருந்துச்சு. அப்படியே வர 56,000 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போக கம்மியாகுது போகுது. அடுத்த 47 டேஸ்க்கு முன்னாடி இப்போ அதாவது நீங்கள் ஒரு 54 டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரேட் இப்படி இருந்திருக்கு. அப்படியே போக பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன். 47 டேஸில் உங்களுக்கு மிகவும் கம்மியாகவே கிடைச்சிருக்கு, 83,000 கிடைச்சிருக்கு. அப்படியே போக ப்ரைஸ் குறையுது, அதுக்கப்புறம் குறையவே இல்லை, கூடிக்கிட்டே தான் போகும். அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ஃபீச்சர் இல்லை. லைக் அதுவும் இப்போ நம்ம லைவாக நம்ம எப்போ டெய்லியும் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இன்னைக்கு ஓகே நம்ம ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், ஃப்ளைட் டிக்கெட் இன்னைக்கு எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவராலாக செக் பண்ணணும்னு நினச்சோம்னா டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு யூசருக்கு இருக்கக்கூடிய சின்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் தான். ஸோ அதவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றி உங்களுக்கான அந்த டிஃபிகல்ட்டிஸை ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் மூலம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வயலோ உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது, ப்ரைஸ் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி சீப்பாகவும் இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேஜ்ல இருந்து
ஒரு பர்டிகுலர் டேட் உள்ள வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃபில்டர் பண்ணியும் ஈஸியாக நம்ம புக் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் கூகுளோட ரீசன்ட் ட்ராக்கிங் த ப்ரைஸ் ட்ராக் பண்ணக்கூடிய இந்த அப்டேட் வந்து ரியலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஒன்று வந்துட்டு நம்ம ப்ரைஸ் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறோம் ஈஸியாகவும், அதுவும் நமக்கு இமெயில் வழியாகவும் கிடைக்குது. அதுக்கு நம்ம ரிமைண்டர் இருக்கிறதுல எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கனால நமக்கு ஈஸியாக வந்துட்டு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டோடைய ப்ரைஸை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹிஸ்ட்ரியை நமக்கு ஒரு நல்ல லைவ் கிராஃப் மூலிமா நம்ம ஒரு நல்ல விஷுவல் பண்ணுற அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கலி பார்த்தோன்னா நமக்கு இப்போ புக் பண்ணோன்னா ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வேரி ஆகும் அந்த மாதிரியும் டீட்டெயில்ஸ் கிடச்சிருது. இப்போ நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாலும் ஒரு எவ்வளோ டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்சைட்டு கிடச்சிருச்சு. இப்போ நியூ டெல்லி நம்ம இங்கே பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் இந்த ஃபீச்சர்ஸ் எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அந்த பாப்அப் வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நான் ஒரு 5 monthsக்கு முன்னாடி டிபார்ச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ வந்துட்டு மைனஸில் கிடச்சிருந்துருக்கும். இவ்வளோ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு லைவ் அப்டேட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதுதான் ஒரு ரியலி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். என்னதான் நம்ம ரீசெண்டாக இவ்வளோ டிக்கெட் இவ்வளோ ப்ரைஸுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் செல் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறையா ஆப்ஸில் வந்து ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் புக் பண்ணாலும் நமக்கு லைவாக ஒரு அப்டேட் கிடைக்கும் போது, அதுவும் நம்ம கையிலே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நிஜமாலுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர் என்னன்னா ப்ரைஸ் கேரண்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த டேட்டில் 10,100 rupeesக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் இன்னைக்கு 21 டிபார்ச்சர் ஆக போகிறேன். கூகுள் ப்ரெடிக்ட் பண்ணி அதெல்லாம் கரண்ட்ல டிக்கெட் செல் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் வந்து இவ்வளோ இருக்குது. பட் ஆனால் இன்னைக்கு டிபார்ச்சர் ஆக போகுது அப்படின்னா டிக்கெட்டோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10Kக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 100 rupees வந்து அதில் லாஸ். இந்த லாஸ் ஆன அமௌண்ட்டை வந்து கூகுள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் கூகுள் ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டோட்டலாக கிடைக்கக்கூடிய அந்த வேரியேஷன் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கூகுள் பேயில் உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுளோடைய அல்காரிதம் வந்து மோஸ்ட்லி கான்ஃபிடென்ட்டாக டிக்கெட் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் அவங்க இந்த ஒரு ப்ரைஸ் கேரண்டியை கொடுக்குறாங்க. இருந்தாலும் இது ரியலி குட் ரைட். அதுக்கப்புறம் இது கூட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆகும். எப்படி இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் கேரண்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் கூட, அதுவும் கூகுள் பேக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸ் கேரண்டிக்கான நிறையா டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எக்ஸாக்டாக என்னென்ன சர்வீஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கொடுக்குறேன். நீங்கள் ஸ்டடி பண்ணி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுவும் ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ கூகுள் அது மட்டும் இல்லாமல் கூகுள் வந்துட்டு 3 ways வந்துட்டு இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிக்கெட் வந்துட்டு ரொம்ப சீப்பாகவும் கரெக்டான டைம்லையும் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுளோடைய ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கான ஒரு நல்ல அப்டேட், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன வேலை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைஸ் ட்ராக்கிங். ஆல்ரெடி நான் காட்டினேன் எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. ப்ரைஸ் ட்ராக்கிங், இந்த ப்ரைஸ் ட்ராக்கிங் வந்துட்டு உங்களுக்கு ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவாகவும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் ரியலி குட் ஃபீச்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தேர்டாக தான் ப்ரைஸ் கேரண்டி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸுமே கூகுள் வந்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ குட் வித் யூசர் கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனோட. நீங்களே ஈஸியாக ஒரு விசன் கிடைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணலாம். 2023 பொறுத்தளவுக்கு ஃப்ளைட் டிக்கிங்கோட ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய டேட்டா அனலைஸ் ஃபுல்லாக பார்த்து 2022 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு அல்காரிதம் பில்ட் பண்ணி இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கிறிஸ்மஸ்க்காக டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 71 daysக்கு முன்னாடியே டிக்கெட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல லோவஸ்ட்டாகவும் சீப்பாகவும் இருக்கக்கூடிய ப்ரைஸில் டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போகிறீங்க அப்படின்னு யூஎஸ்லேருந்து யூரோப் 72 daysக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சீப்பான ஒரு ப்ரைஸில் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது அதை ஏன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது? ஸோ அதான் இந்த வீடியோ போட்டேன். ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ வந்துட்டு வேறு யாருக்காச்சும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களுக்கான இல்லை நான் ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டேன், ஏதாச்சும் விட்டுட்டேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன்
அப்புறம் ஒரு இனோவேஷனான ஒரு ப்ராடக்ட், இது வந்து கூகுளோட ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹேவ் அ குட் டே.